1 கொரிந்தியர் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள செப்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்து மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினான். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்முள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் நான் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய செய்தி, உன் அஸ்திபாரத்தை பார். லுக் அண்ட் யுவர் ஃபவுண்டேஷன். உன் அஸ்திபாரத்தை பார். சென்னை பட்டணத்திலே வளர்ந்து உயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள் நம்மை பிரமிப்படை செய்கிறது. எல்ஐசி கட்டிடம் தான் பெரிய கட்டிடம் என்று மவுண்ட் ரோட்ல நம்ம நினைச்சா, அதை தாண்டி பல அடுக்கு மாடிகளாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சென்னை மவுலி வாக்கத்திலே 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து அநேகர் மரித்தார்கள், சிலர் பிழைத்தார்கள். இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் எல்லா அஸ்திபாரங்களையும் பரிசோதிக்க ஆரம்பித்திருக்கிறது. MMDA எல்லா அஸ்திபாரங்களும் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதனையை ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரம் 6 மாடி கட்டடங்களை கட்ட முடியும் என்று நம்முடைய இன்ஜினியர் தீர்மானித்து அஸ்திபாரம் போட்டது. 4 மாடி, இன்னும் 2 மாடி சபை வளர்ந்தால் அரசு அனுமதி பெற்று நாம் கட்ட முடியும். எது எப்படி இருக்கட்டும், உலக பிரகாரமான ஒவ்வொன்றுக்கும் அழகான அஸ்திபாரத்தின் வைத்துதான் எல்லாமே சிறப்பாக இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நல்ல அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம் போட்டிருக்கிற அஸ்திபாரத்தை மையமாக வைத்தே நாம் கடைசி வரையிலும் கர்த்தருக்காக வாழ முடியும். அஸ்திபாரம் சரியாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அஸ்திபாரம் சரியாக இருக்குமானால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொன்னார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய அஸ்திபாரம் சரியாக இருக்குமானால் பாதாளமோ, பிசாசோ, அது உலகத்தின் சக்திகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் வாழுகிற உலகத்திலே எவ்வளோ கோடிக்கணக்கான டன் எடையுள்ள பொருட்களை எல்லாம் இந்த பூமியில வைக்கிறோம். இதுக்கும் அஸ்திபாரம் இல்லாமல் இல்லை. எங்கள் யோபு 38ஆம் அதிகாரம் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். அங்கே 4 முதல் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த பூமிக்கு ஆண்டவர் அளவுகோலை கொண்டு வந்து தம்முடைய தூதர் கூட்டத்தை எல்லாம் சேர்த்து வைத்து அவர்கள் பாடி ஆராதிக்க அதனுடைய மூளைக்கல்லை வைத்து மணலை எல்கையாக குறித்து வைத்து சமுத்திரத்தை ஒரு புடவையை போல இருளை அதுக்கு நியமித்து இந்த உலகத்துடைய எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் மொத்தமாக சமுத்திரமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், இத்தனை தண்ணீர், ஒரு குடம் தண்ணீரை தூக்கவே வலிக்குது. அள்ளினால் வற்றாத சமுத்திரத்தினுடைய இத்தனை தண்ணீர்களையும் சுமக்கிற அஸ்திபாரம் உள்ள ஒரு அமைப்பை இயேசு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போமா? 4ஆம் வசனத்திலிருந்து யோபு 38 4 முதல் 7 வசனங்கள். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கிருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டுமா மிஞ்சி வராதே
உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கு கிடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கிருந்தாய். கவனியுங்கள், ஆண்டவர் இந்த சமுத்திரத்துக்கும் இந்த பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் போட்ட தூக்கு நூலை பிடித்து அதை சரியாக அஸ்திபாரம் போட்ட நம்முடைய ஆண்டவர் யோபோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் அஸ்திபாரத்தை பார். பூமிக்கு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், இந்த பரந்த விரிந்த சமுத்திரத்துக்கு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரங்கள் அசையாமல் இன்றைக்கும் இத்தனை புயல், இத்தனை பாரங்கள் இந்த பூமிகளை சுமத்தும் போதும் அது நிலைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நான் பயப்படும். காரணம் என்ன? இயேசு என்னுடைய அஸ்திபாரம், அவர் என் நடுவில் இருக்கிறார், நான் அசைய மாட்டேன். அல்லேலூயா. இயேசு என்னுடைய அஸ்திபாரமாக இருக்குமானால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை எனக்கு அஸ்திபாரமா இருந்தால் நான் என்றைக்கு நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றேன், இயேசு எனக்கு அஸ்திபாரம்? ஒரு அஸ்திபாரத்தை பார். லுக் அண்ட் யுவர் ஃபவுண்டேஷன். உன் அஸ்திபாரத்தை அடிக்கடி பார். அஸ்திபாரத்தில் பாதிப்பு இருக்கா? ஒரு கட்டடம் வாங்கினா அஸ்திபாரம் எத்தனை கம்பி போட்டீங்க, எத்தனை 16 mm கம்பி போட்டீங்களா, என்ன பீம் போட்டீங்க, மேலே எப்படி போட்டீங்க எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இன்னொரு மாடி நம்ம கட்டை எழுப்புவோம். இன்ஜினியர் எல்லாவற்றையும் வரைபடத்தை கரெக்ட் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் 3 மாடி தைரியமாக கட்டலாம் சார், அவர் நல்லா தான் பண்ணியிருக்கா, அவருக்காக தான் கட்டினாரு, பாவம் சூழ்நிலையில் வித்துட்டு போனாரு, நீ பாக்கியசாலி சார் கட்டிடாதீங்க, அவர் சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக கட்டினாரு, நீங்க இடிச்சிட்டு தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. உன் அஸ்திபாரத்தை பார். லுக் அண்ட் யுவர் ஃபவுண்டேஷன். நீங்க எங்க பார்த்தாலும் டோல் பிளாசா பார்ப்பீங்க. டோல் பிளாசா சாலைகள் பெருசாகும் போது அரசாங்கம் அதை குத்தகை கொடுக்குது. உதாரணமாக எல்என்டி கம்பெனி எடுத்துக்கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 கிலோமீட்டர் சாலையை அதை போட்டுட்டு பாலையெல்லாம் கட்டிட்டு அந்த வரியை அவங்க வாங்கி எடுக்கணும். அதான் அவங்க வேலை. இப்போ அவங்க சொல்றாங்க, இந்த சாலைகளிலே இதை நாங்கள் 100 வருஷத்துக்கு சீர்படுத்தணும் சார். முடியாது எங்களுக்கு. காரணம், உங்க லாரியில இவ்வளவுதான் பொருள் ஏற்றணும், அதை கடந்து நீங்க 2-3 லாரி ஏத்துற பொருளை இதில் ஏத்துறீங்க, நாங்க எப்படி சாலையை சரி பண்ண முடியும்? சீக்கிரம் உடையத்தான் செய்யும். எனவே லாரியில இவ்வளவுதான் ஏற்றணும், இந்த வெயிட்டை இவ்வளவு குறைக்கணும், இல்லைன்னா எங்களால் சீர்படுத்த முடியாது என்று அவங்க அக்ரிமெண்ட்டை அவங்க முறிக்க பார்க்குறாங்க என்று செய்தித்தாளிலே பார்த்தோம். எனவே பாரம் ஒரு குறித்த அளவு தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு சாலைக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அதுக்கு மேலாக பாரங்கள் கூடினால் அது தகர்ந்து போகிறது, நொறுங்கி போகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய அஸ்திபாரங்களை பார்க்கும்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 அஸ்திபாரங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த ஃபவுண்டேஷன் இந்த ஹோலி மவுண்டன்ஸ். 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். 87ஆம் சங்கீதம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. பரிசுத்தம் தான் நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பரிசுத்தம் நமக்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை திடப்படுத்தி சரிப்படுத்தி செய்ய வேண்டுமானால் அஸ்திபாரம் சரியாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் அஸ்திபாரமாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போடப்பட்டால் ஒரு நாள் வெந்து போகும். அது மரம், புல், வைக்கோல் வெந்து போவது போல நீ பல காரியங்களை பண்ணலாம், அழகாக இருக்கும். மரத்தினுடைய அழகு மினுக்கு இல்லை, அது நல்ல வாசனை உள்ள அழகான அமைப்புகளை எல்லாம் உண்டு பண்ணலாம். ஆனால் அஸ்திபாரத்தினுடைய அமைப்பிலே மரம், புல், வைக்கோல் அல்ல, பரிசுத்தமே நம்முடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். அவன் வீட்டுக்கு வருவான், பைக் எடுத்துட்டு போவான். அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, இவன் வாலிப பையன் இல்லவா, அவன் கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவான். கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் குறும்புத்தனம் நிறைய பண்ணும். பெற்றோருக்கு அடங்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. எல்லாம் சேர்த்து மொத்தமா ஆண்டவர் அவனை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்துட்டு பைக் எடுத்துட்டு எங்கே போவான்? எங்க போறப்பா? நான் வரேன் மம்மி, நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, என் தனிப்பட்ட காரியத்தில் மட்டும் நீ தலையிடாதீங்க, உங்களுக்கு நான் கீழ்ப்படுவேன், வீட்டில் சாப்பிடுவேன், வீட்டு வருவான். என்னன்னு பார்த்தா வேலை செய்யற சம்பளம் 55,000 ரூபாய் சம்பளம். வீட்டுக்கு அம்மாவுக்கு கொடுக்க மாட்டான். மம்மி
டேடிக்கு சம்பளத்தை வச்சு நீ பண்ணுங்க, என்னை பற்றி கேட்காதீங்க, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது பிறகு பாருங்க நான் நல்லா இருப்பேன். பிறகுதான் தெரியும், அவன் ஒரு வீட்டுக்கு போவான், அங்கே இருப்பான், ரெஸ்ட் எடுப்பான், வருவான். அம்மா அப்பா நல்லா ஜெபிச்சாங்க. சில வருடங்களாக இவன் சம்பாத்தியெல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. தவறான இடத்தில் பணத்தை செலவிட்டு விட்டான். இப்போது அவன் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலைமையிலே அப்பா அம்மாவுடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டு அந்த விடுதலை பெற்று இவன் பார்க்கத்தகாத ஒரு காரியத்தை அந்த வீட்டிலே பார்த்ததுனாலே தப்பி பிழைத்து உணர்த்தப்பட்டு வந்து, டேடி மம்மி என்ன மன்னிங்க, 5, 6, 7 ஆண்டுகள் சம்பாதித்து வர பணம் எல்லாம் தீர்த்தேன், நான் நம்பினவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் அழுது ஜெபித்து அவன் திரும்பி வந்து என் பெற்றோரோட ஒப்புரமாகலாம் நல்ல கல்யாண வாழ்க்கை அமைச்சாங்க. எனக்கு அவனை சாட்சியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அந்த வீட்டில் ஜெபம் அஸ்திபாரமாக இருந்தது. மகன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க முடியாத தலைக்கு மேல வளர்ந்த பிறகு ஜெபமே அவளுக்கு அஸ்திபாரமாக இருந்தது. எனக்கு அவன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சில பலவிதமான முறையில வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்த விரும்புவாங்க. தவறான உறவுகள் மூலமாக, தவறான பழக்கங்கள் மூலமாக, தவறான உடைகள் வாங்கி கொடுத்து, தவறான உயர்ந்த 50,000 செல்போன் அந்த வாலிபனுக்கு கொடுத்து, அந்த பெண்ணுக்கு கொடுத்து அஸ்திபாரம் போட பார்ப்பாங்க. நீயாக போடுகிற அஸ்திபாரம் தேவன் அங்கீகரிக்காவிட்டால் அது மரம், புல், வைக்கோல், அது நிலைக்கவே செய்யாது. அல்லேலே சொல்லுங்க, அல்லேலூயா. நீ போடுகிற அஸ்திபாரம் அது மணல் மேல் போட்டு அஸ்திபாரம் போல, கட்டடம் போல அது வெந்து போகும், இடிந்து போகும். குடும்பங்கள் ஆண்டுடைய பரிசுத்தத்துக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்கும் போது நாம் ஆண்டவரை நேசிப்பதும், ஆண்டவருக்கு பிரியப்படுத்துவதும், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை வெறுப்பதும், ஆண்டுடைய பாதையில் நடப்பதும், இந்த பரிசுத்தத்துக்குள் அநேகரை கொண்டு வருவதும், நம்முடைய குடும்பங்களை பரிசுத்தத்துக்குள் கட்டி எழுப்புவதும் தான் இந்த அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 பேரை நாம் வாசிக்கிறோம். ஒன்று, நல்ல அஸ்திபாரம் போட்ட யோசேப்பு, அவன் கனி கொடுக்கிறவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் பரிசுத்தமாக தன்னுடைய அஸ்திபார வாழ்க்கையை, வாலிபத்தை காத்து கொண்டார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு அஸ்திபாரமாக இருந்தது. போத்திபார் வீட்டிலே அழகு வாலிபன், இளம் வாலிபன், மிடுக்கான தோற்றம், ஆண்டவரும் கூட இருக்கிறார், ஞானமும் திறமையும் இருக்கிறது. இவனை அபகரிக்கும்படி வந்த சோதனையின் நடுவிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அஸ்திபாரம் அவன் நன்றாக போட்டான். அல்லேலூயா. வீட்டிலே தன்னுடைய கூட பிறந்த 11 பேர்களுடைய குறைகளை அப்பாவுக்கு சொல்லுவான். அப்பா ஆடு மேய்க்க போனாங்க, என்னென்ன தப்பு பண்ணாங்க, அப்பாவுக்கு சொல்லுவான். வீட்டிலே சகோதர சகோதரிகள் கூட பிறந்தவங்க முக்கியமானவங்களுடைய குறைய அப்பாவுக்கு சொல்றது அப்பாவுக்கு சொல்லணும், அம்மாவுக்கு சொல்றது அம்மாவுக்கு சொல்லணும். தப்பே கிடையாது. இது கோல் சொல்றது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ வேலைக்கு போன பிறகு அம்மா சினிமாவுக்கு போனாங்க, அப்பா சொல்லணும் அந்த பையன், ஐயோ அப்பா அடிச்சிருவாரு அம்மாவை, அதெல்லாம் கிடையாது. அம்மா இன்னைக்கு 2 அடி வாங்கட்டுமே, அப்ப அடிக்க நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. சினிமாவுக்கு போன விசுவாசிய என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்பாவுக்கு தெரியாம சினிமாவுக்கு போனா அந்த சகோதரி எப்படி தாறுமாறாக இருக்கும். அங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுடைய அண்ணன் தம்பி வருவாங்க, ஜாலியா இருப்பாங்க. யார் கழுத்துல யார் கை போடுறதுன்னு தெரியாது, தோல்ல கை போடுவாங்கன்னு தெரியாது. சோ இப்போ குடும்பத்துள்ள குறைகளை பிள்ளைகள் சொல்லணும். டேடி இப்போ முன்னாடி அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம், மம்மி பைக்கில் போனார், நல்ல சகோதரி உடனே பையன் சொன்னான்னு கேட்காது, ஜெபத்துல வைக்கும். ஆண்டவரே என் கணவனை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய மகன் தவறாக நடப்பதையும், இசை கச்சேரிகளிலே தவறாக பெண்களோடு பழகுவதையும் கண்டவுடனே பையனை ஒன்றும் கேட்கல, தம்பி ஒழுங்காயிரப்பா, நான் ஊழியக்காரன், என் பேரை கெடுத்துறாதப்பா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அவன் கை நொறுங்கி ஜிஹெச்ல இருக்கும்போது தான் சொன்னார், போய் பார்த்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமென். வீட்டில் ஏற்படுகிற குறைகளை சொல்லணும், சகோதரர்கள் சொல்லணும், சகோதரிகள் சொல்லணும், அப்பா சொல்லணும், மம்மி சொல்லணும். யார் சொன்னாங்கங்கிறது உன் தங்கச்சி தானே சொன்னான்னு சொல்றதை விட
ஞானமாக ஆலோசனைகளை கலந்து யோசேப்பு சொன்னதை யாக்கோபு கண்டிக்கும் போது யோசேப்பை பகைத்தார்கள். ஆனா அவன் நிறுத்தவே இல்லை. ஒருவேளை இந்த சொப்பனக்காரன் தரிசனக்காரன் என்று அவனை குழியில போட்டாலும் அவன் அப்படிப்பட்ட கண்டிப்போடு இருந்ததனால் மேய்ப்பனாக மாறினான், கண்மலையாய் மாறினான். அவன் அஸ்திவாரத்தை பார், குடும்பத்துல குறைகளை உணர்த்தி சுட்டிக்காட்டி வாழ்க்கையில் பணியிலே வந்த குறைகளை இடம் கொடுக்காமல் பரிசுத்த அஸ்திவாரத்தில் அவன் போட்டதனாலே அவன் அஸ்திவாரம் ரொம்ப சிறப்பா மாறிச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. கிதியோன் மரிக்கும் போது அவனுக்கு 70 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 70 பிள்ளைங்க. வேலைக்காரியுடைய பையன் பேரு அபிமெலேக்கு. நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கிதியோன் செத்து போனாரு. வேலைக்காரியுடைய பையன் வந்தான் அந்த ஊர்ல, தன்னுடைய ஊர்ல இந்த சீகன் பட்டணத்து மக்கள்கிட்ட வந்தா. கிதியோன் செத்து போனாரு. 70 பேர் உங்களை ஆட்சி செய்யணுமா, நான் ஒரு ஆள் மட்டும் ஆட்சி செய்யணுமா? நீங்க எல்லாம் எனக்கு எலும்பும் தோலுமா இருக்கிறீங்க, உங்க ஊர் தான் நான் அதை சொன்ன உடனே அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஜாதிக்காக சேராதே, மனிதனுக்காக சேராதே, எல்லா ஜாதிகளை கடந்த இயேசுதான் நமக்கு பெரியவர். எங்க ஜாதி, எங்க கோத்திரம், என் ஜனம், என் ஊர் அப்படி இல்லை, நம்ம எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். எத்தனை பேர் கையை தூக்கி அல்லேலூயா சொல்ல போறீங்க? நாங்க எங்க இருந்தோ இந்த பணியை செய்யறோம். எங்களுக்கு எல்லா மக்களும் நம்ம சபையில் இருக்காங்க, எல்லாரும் எங்களுக்கு பிள்ளைகள், எங்களுக்கு சகோதர சகோதரிகள், தாய்கள், தகப்பன்கள். எங்களை விட வயசானவங்க தகப்பன் தாய், எங்களை விட வயசு குறைஞ்சவங்க எங்களுக்கு பிள்ளைங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். சொன்ன உடனே எல்லாம் அந்த அபிமெலேக்கோடு சேர்ந்துட்டாங்க. 70 பேரையும் ஒரே கல்லிலே அவன் கொன்று போட்டான். எல்லாரையும் கொண்டு போட்டான். இப்போ அவன் ராஜா என்று அறிவிக்கப்பட்டு அபிமெலேக்கு யுத்தம் செய்ய போறான். இப்ப யுத்தம் பண்ணும்போது ஒரு ஸ்திரீ அவன் தலையில எந்திரக்கல்ல போட அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவன் அஸ்திபாரம் சரியில்லாம ஆரம்பிச்சான். குடும்பத்தை தகர்த்து ராஜரிகத்துக்கு வந்தான். 2 வருஷத்தில் நம்முடைய அஸ்திபாரத்தை கத்த தகர்த்து போட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் கை தூக்கி அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. குடும்பமா இருந்தாலும் எங்கள் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. புத்தி ஞானத்தோடு நீ அஸ்திபாரம் போட வேண்டும். புத்தியோடு, அறிவோடு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. புத்தி கர்த்தர் கொடுத்த ஞான திறமையோடு, ஆண்டு கொடுத்த அறிவோடு, ஆண்டு கொடுத்த புத்தியோடு கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, மாமனாரை, மாமியாரை, அப்பாவை, அம்மாவை எல்லாரையும் நேசித்து அரவணைத்து அந்தந்த ஸ்தானத்தில் வைத்து தன் குடும்பத்தை எழுப்பி தன் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்து அறிவோடு செய்கிற பெண்கள், ஆண்கள் உண்டு. அந்த குடும்பம் புத்தியினால் கட்டப்படுகிற அஸ்திபாரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஞானம் ஒரு வெளிப்பாடோடு, தெய்வ ஞானத்தோடு இனி உள்ள காலங்களில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று தூர தரிசனத்தோடு, தூர வெளிப்பாடோடு, ஞானத்தோடு தன் வாழ்க்கையின் அஸ்திபாரம் போடுறவங்க உண்டு. அவங்க சாதிப்பாங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? உன் அஸ்திபாரத்தை பார். உன் அஸ்திபாரம், எங்களுடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. வேத புத்தகத்திலே எசேக்கியா மன்னனுக்கு ஒரு நாள் ஏசாயா வந்து சொன்னார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இது ஒரு பெற்றோருக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. உன்னுடைய குடும்பத்தினுடைய அஸ்திபாரத்தை நீ ஒழுங்குபடுத்தணும். பெற்றோர் உயிரோடு இருக்கும் போது செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் நல்லா செய்யணும். ஒரு அம்மா சொன்னாங்க, என் கணவர் வீடு வாங்கி தந்தாரு, ஆனா செத்தாரு. இப்பதான் அந்த பத்திரம் எல்லாம் எடுத்து பார்த்தா வரி பெயர் மாற்றவில்லை, பட்டா பெயர் மாற்றவில்லை. பாச நான் எங்க போக முடியும் பாச, கணவர் செய்யாம போயிட்டாரேன்னு சொல்லி அந்த அம்மா கவலைப்பட்டு, அப்போ அவர் செய்ய வேண்டிய அந்த அஸ்திபார குடும்ப அமைப்பை அவர் நிறைவேற்றாமல் போனது அந்த அம்மாவுக்கு வேதனையாக மாறிவிட்டது. ஒரு சாதாரண காரியம்.
இதை சொத்துக்காக நான் சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிங்க. அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போது தன்னுடைய வேலைக்காரிகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு செய்தார். அல்லேலூயா. வீட்டு காரியத்தை நீ அஸ்திவாரத்தை ஒழுங்குபடுத்து. யாருக்கு என்ன பண்ணணும்? பொண்ணுக்கு எல்லா பணத்தையும் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். பையனுக்கு இப்ப என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை. அவன் சம்பாதிச்சு தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். ஒரு சின்ன குடிசை வீடு தான் இருக்கு. அம்மா அப்பா செத்து போனாங்க. 2 தங்கச்சிகளும் வருது. அண்ணே, நீ நல்லவன், உன் மனைவி சரியில்லை, சொத்தை 3ஆ பங்கு போடு. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பயப்படுறீங்களா? பாஸ் எங்களுக்கு பங்கே கொடுக்க கூடாதுன்னு. நாங்க பங்கு கிடைச்சா ஒரு தசமபாகமாக கொடுத்துருப்போம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், வீட்டு காரியங்களிலே அஸ்திபாரம் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அஸ்திபாரத்தை சரியாக போட வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய குடும்ப அஸ்திபாரங்களை சரியாக போட்டு, சொத்துக்கள் மாத்திரமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னுடைய மகன் ஈசாக்கோடும் தன்னுடைய பேரன் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்து தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள அந்த பட்டணத்திற்காய் காத்திருந்தான். அல்லேலூயா. அஸ்திபாரம் சொத்திலும் சரியா பண்றார். ஆவிக்குரிய அஸ்திபாரத்திலே தான் ஒரு விசுவாசி, விசுவாசிகளுக்கு தகப்பேன். ஈசாக்கு ஒரு குடிகாரன், பேரன் ஊர் சுத்தரவேன்னு சொல்லல, எல்லாருமே ஆவிக்குரிய அஸ்திபாரத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படுறீங்க பாத்தீங்களா? எங்கள் குமாரத்திகள் சித்திரம் என்ற அரண்மனை அஸ்திபார கற்கள், மூளை கற்கள். இன்னைக்கு நீ வசதியில ரொம்ப ஞானம் உனக்கு இருக்கு, ஆனா உன் பின் சந்ததியை குறித்து அஸ்திபாரம் சரியாக இருக்க வேண்டும். யோசபாத்துடைய அஸ்திபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசபாத் என்ற யூதாவின் மன்னன், அவருடைய அஸ்திபாரம் ரொம்ப நல்லா இருந்தது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 சேர்ந்து வாசிக்க போறோம். 2 Chronicles chapter 17 verse 1 to 5. பைபிளை எல்லாம் எடுங்க, பைபிளை எடுத்துட்டு வரணும், பைபிளை கையில வச்சிருக்கணும். சேர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். 560 பக்கம் பழைய ஏற்பாடு. வாசிங்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களை எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகள் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டார். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்து காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. அல்லேலூயா. ஆரம்ப அஸ்திவாரம் என்ன? இஸ்ரவேலுக்கு விரோதமாக யேசபேல், ஆகாப் என்கிற விக்கிரகங்களுக்கு விரோதமாய் எலியாவை போன்ற பரிசுத்தவான்களை ஒடுக்கிற துன்மார்க்கர்களுக்கு எதிராய் பலப்பட்டான். தேவன் அவனோடு இருந்தார். ஐஸ்வர்யம் வந்தது, கனம் வந்தது, காணிக்கைகள் வந்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார். அரணான ஸ்தலங்களை உறுதிப்படுத்தினான். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டான். நம்முடைய அஸ்திவாரம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிற்பாடு அஸ்திவாரம் இன்னொன்னுல போடுறான், மரம் புல் வைக்கவில்லை. கவனிங்க. அடுத்த அதிகாரம் 1-2 வசனங்களிலே யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான். எந்த இஸ்ரேலுக்கு விரோதமாய் பலப்பட்டானோ அவன் இப்பொழுது அந்த ஆகாப், யேசபேல், எலியாவை வெறுக்கிற, விக்கிரங்களை நேசிக்கிற இவர்களோடு தன்னுடைய பையனுக்கு சம்பந்தம் கலக்கிறான். கல்யாண உறவை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவேளை ஆரம்ப அஸ்திவாரத்தை வைத்து ஆண்டவர் அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலைதேசத்தார் என்ற
எதிரிகளை உபவாசம் கூறி பாடி துதித்த போது எதிரிகள் எல்லாம் விழுந்து நொறுங்கி மடிந்து 3 நாள் கொள்ளை பொருளை பங்கிட்டு பிராக்காமலை கூடி தோத்திரம் செய்யலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. 11 மாடி கெட்டுறது நல்லது. போரூர் பக்கத்திலே மௌலி வாக்கத்திலே எத்தனை பேர் பல லட்சங்களை நகையை விட்டு கட்டணம் கட்டி என்னைக்கு போவோன்னு ஆசையா இருந்தது உண்மை. அடிக்கடி இந்த சைட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் காட்டி இருப்பாங்க. நாங்க கட்டியிருக்க பணம் நகையெல்லாம் போட்டு நாங்க வீடு 11 மாடி எழும்பிட்டு எங்களுக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஓனர் தாரேன்னு சொன்னாரு. இடிஞ்சவளைன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றிலே இவ்வளவு பெரிய கொடுமை என்று தெரியுமா? அஸ்திபாரத்தை பார். அருமையானவர்களே, யோசபாத்துக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் செய்த தவறுக்கு அஸ்திபாரங்கள் சரியில்லாதனால் நடந்த காரியம் என்ன? 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய மூத்த பையன் சேஷ்ட புத்திரன், அவன் பேர் யோராம், அவனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து ராஜ்யபாரத்தையும் கொடுத்து அவன் தம்பிமார்கள், அழகான பேர், அதை வாசிப்பீங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு பட்டணங்களை கொடுத்து ஒவ்வொரு அமைப்பை கொடுத்து எல்லாம் ஒழுங்குபடுத்தினான். நடந்த காரியம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோராம் தன் தகப்பனின் ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். அருமையானவர்களே, நமது வாழ்க்கையிலே நம்ம போடுகிற அஸ்திவாரம், இஸ்ரவேலுக்கு ஒருமாய் பலப்பட்டவன் தவறான காரியத்தை செய்த போது அவனுக்கு நடைபெறுகிற எல்லாமே ஆபத்தாக முடிகிறது. என் காலத்துல எல்லாம் நல்லா இருந்தா போதும், பிறகு பார்க்கலன்னு நினைக்காத சிஸ்டர். அஸ்திவாரம் சரியா இருந்தா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன் சந்ததி மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். நல்ல ஞானமாய் பண்ணினார் யோசபாத். கெட்டிக்கார மண்ணை அஸ்திவாரம் பிரமாதம். 11 மாடி கட்டுறோம், பிறக்காமலே எழுப்புதல், கொள்ளை பொருளை 3 நாள் பங்கிடுறாங்க. யோசபாத் வாழ்க, வானளாவிய சத்தம். ஆண்டவர் அங்கீகரித்தாரா? நீ செய்தது உனக்கு ஞானமா இருக்கலாம், உன் புத்தியும் திறமையும் உன்னை மெச்சிக்கொள்ளலாம். அஸ்திபாரத்தை அடிக்கடி பாரு. பொண்ணுக்கு பார்க்க வேண்டிய மாப்பிள்ளையாக இருந்தாலும் பையனுக்கு பார்க்க வேண்டிய பொண்ணாக இருந்தாலும் அஸ்திபாரத்தை சரியாக போடுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. சரியாக இருக்கணும். பையனே விரும்பி கல்யாணம் பண்ண, அப்பா நம்ம ஆவிக்கிறவங்கப்பா, பரிசுத்தவான்கள் மத்தியில தான் கல்யாணம் நடக்கணும், நீ ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்றியப்பா, உனக்காக நாங்க வரலாம்ப்பா, கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரே மகனே, இதனால என்னென்ன விளைவுகள் உனக்கு பிற்காலம் வரும், நான் சாபம் சொல்றேன்னு நினைக்காது, கர்த்தரை துக்கப்படுத்தாதப்பா, கர்த்தருடைய வழியில வாப்பா, என் அப்பா அம்மா சொல்ல வேண்டியது கடமை. ஆமென். அல்லேலூயா. அஸ்திபாரத்தை சரியாக போடு. 2 குடும்பத்தை நீங்க முன்னாக வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் ஜெபிக்கிற, தான தர்மங்களை செய்து வீட்டார் அனைவரோடு குடும்பமாய், ஃபேமிலி பிரேயர்னா அந்த சின்ன பொண்ணு வந்து நிற்கும், மூத்த பையன் முழங்கால நிற்பான், மம்மி பைபிள் எடுத்தாலே எல்லாரும் வந்து நிக்கணும், பயம் நடுக்கும். மம்மியுடைய ஜபத்தை அலட்சியப்படுத்தினால் கெட்ட சுப்பனம் வரும், சின்ன ஜுரம் கூட வந்துடும். மம்மியாட்ட தான் பிறகு ஜெபம் பண்ணணும்ப்பா, மம்மி குடும்ப ஜெபம் பண்றாங்க, எல்லாம் வந்துருங்க. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள குடும்பம், கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. உங்க குடும்பம் டிவைடான குடும்பம், 4 வழி. இங்க ஜெபம் நடக்கும், ஒன்று டிவி பார்க்கும், சாப்பாடு நடக்கும்போது ஒன்று பெட்ரூமில் தூங்கும், சாப்பிட்ற நேரம் ஒரு ஐக்கியம் இருக்காது, குடும்ப ஜெபத்தில் ஒரு அன்பு இருக்காது, தாறுமாறான குடும்பம். 2 குடும்பம் இருக்கு, ஒன்று லோத்து குடும்பம்,
ஒன்று ஆபிரகாம் குடும்பம். லோத்து குடும்பம் மனைவி கல்லறை இல்லை. லோத்து மனைவிக்கு பிள்ளைங்க தாறுமாறு, அம்மோனியர், மோவியர், ஒழுக்கமில்லாத குடும்பம், அப்பாவையே குடிக்க வைக்கிற குடும்பம். லோத்தன் மனைவி கல்லறை இருக்கா, உப்பு தூணு, பின்னிட்டு பார்த்து அவளுக்கு எப்ப உலகம், அஸ்திபாரம் சரியில்லை. லோத்தன் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் குடும்பம் பாருங்க, மனைவி செத்து போச்சு சாராள், ஒரே பையன் ஈசாக்கு, நல்லா அழுதாரு பகல்லாம். இந்த ஊரார்கிட்ட போய் கேட்டு எனக்கு ஒரு கல்லறை தோட்டம் வேணும், என் மனைவியை அடக்கம் பண்ணணும். கண்ணீரோடு தன் மனைவி அடக்கம் பண்ணி தன் பையனுக்கு ஒரு நல்ல ரெபேக்காளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து கூடாரவாசி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அஸ்திபாரத்தை பார். எங்கள் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய குடும்ப அஸ்திபாரங்கள் கூட சரியாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். யோராமுக்கு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கொண்டான், யோசபாத்துடைய பிள்ளைகளை எல்லாம். அவன் 8 வருஷம் தான் உயிரோடு இருந்தான். அவன் குடல்ல சுகமாக்க முடியாத ஒரு வியாதி வந்ததா. இப்ப அவன் செத்தான். அரபியர்கள் வந்து அவங்க மூத்த பையன்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். கடைசி பையன் ஆட்சிக்கு வந்தான். அஸ்திபாரம் சரியில்லைன்னா பிரச்சனை தொடர்கதையாக வரும். அல்லேலூயா, ஆமே. கைப்பிடி சொல்லுங்க, உன் குடும்ப அஸ்திபாரம் சரியாக இருந்தா எல்லாம் சரியாக மாறும். ஆமே, அல்லேலூயா. அண்ணனை எல்லாம் கொன்றான், தம்பிகளை எல்லாம் கொன்றான். இப்போ இவன் பிள்ளைகள், இவன் செத்த பிறகு இவன் பிள்ளைங்களை அரபியர்கள் வந்து கொள்ளையிட்டு போறாங்க. கடைசி பையன் ஆட்சிக்கு வந்தான். எவ்வளவு கொடுமை பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பிரச்சனை நீ சந்திக்க காரணம் உன் அஸ்திபாரம் சரியில்லை சிஸ்டர். உன் அஸ்திபாரத்தை நீ சரியா போடுவேனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்று கொர்நேலிய குடும்பம், இன்னொன்று ஆக்குல்லா பிரிஸ்கில்லாள் குடும்பம். அது எப்படிப்பட்டது? பவுலுக்கு தோள் கொடுக்கிற குடும்பம். ஊழியத்தை தாங்குவாங்க, நின்னு கவனிப்பாங்க, பரிசுத்தவான்களை கூட்டுவாங்க. ஊழியத்தில் இடையூறு பண்றவங்க அல்ல, ஊழியத்தின் வளர்ச்சியில தோள் கொடுக்கிறவர்கள், தூண்களாய் இருப்பவர்கள், தாங்குகிறவர்கள், அன்பு செலுத்துகிறவர்கள். எங்கள் ஊழியம், எங்கள் சபைகள், எங்கள் விசுவாசிகள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். எங்களுக்கு தோள் கொடுக்கிற குடும்பம் ஆக்குல்லா பிரிஸ்கில்லாள் குடும்பம். ஆண்டுடைய பிள்ளையே, இது புதிய ஏற்பாட்டிலே நல்ல குடும்பங்கள். ஆபிரகாம் குடும்பத்தை கவனி, லோத்து குடும்பத்தை கவனி. கல்லறை இல்லாமல் மரித்து போன ஆம் குடும்பம் லோத்து, மனைவி உப்பு தூணு. ஆபிரகாம் குடும்பத்தை பாரு, கல்லறை கட்டுறது மட்டுமல்ல, பிதாக்களின் கல்லறை இருக்கிற எங்கள் தேசம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி தங்களுடைய பின் சந்ததிகள் நினைவு கூறும்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் நாங்கள் நிறைய சகோதரிகளை ரொம்ப கண்டிப்போம், கொஞ்சம் கவலைப்படாதீங்க. 700க்கும் மேற்பட்ட விதவைகள் நம்ம சர்ச்சில் இருக்காங்க. எத்தனை விதவைகள்? எத்தனை விதவைகள்? நீங்க அஸ்திபாரத்தை சரியா போடுங்க. என் கணவனோடு நாம் நித்திய ஜீவனை சொந்தமாக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எனவேதான் நாங்க கண்டிச்சுட்டே இருப்போம். நீ கேட்க தான் வேணும், உங்களை திருத்த தான் வேணும். நீ சரியா என்ன அதை பத்தி கவலையப்படாதீங்க. என் கணவனை நானும் ஒரே சரீரம், ஒரே ஆவிக்குரிய தெளிவுள்ளவங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல முன்மாதிரி. எனக்கு தெரியும் 10% விசுவாசிகள் நீங்கள் ஊழியக்காரர்களை மிஞ்சின குடும்பங்களாக பக்தியா இருக்கீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, எங்க அஸ்திபாரம் சரியா இருக்குது. எனக்கு உன்னுடைய குடும்பத்தினுடைய அஸ்திபாரங்கள் எப்படி இருக்கிறது? பரிசுத்தம் இல்லாத அஸ்திபாரம் நிலைக்கவே முடியாது. அவ்வப்பொழுது என்னுடைய அஸ்திபாரம் சரியா இருக்கிறதா என்று நான் தான் என்னை சரி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். வீடு அழகாக இருக்கும், அதுல பூச்சிகள் இருக்கா, இல்லை அந்த உத்தரத்துல பாதிப்பு இருக்கா, அந்த ஜன்னல் உடைஞ்சிருக்கா, அந்த அப்பா பார்த்துட்டு இருப்பா. கட்டடம் கட்டுறது பெருசு இல்லை, அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கடினம்.
அந்த வீட்டு ஓனருக்கு தான் தெரியும், பெரியவங்களுக்கு தான் தெரியும். உன் குடும்ப அஸ்திபாரமாக இருக்கட்டும், உன் ஆவிக்குரிய அஸ்திபாரமாக இருக்கட்டும், உன் அஸ்திபாரத்தை பார். அல்லேலூயா. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிறேன், என் பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க, என் பொண்ணு ஊழியத்துல பங்கு கொள்ளுது, எங்க குடும்ப அஸ்திபாரம் சரியா இருக்குது. அல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய அஸ்திபாரம் ஆபிரகாமோடு முடியவில்லை, ஈசாக்கோடு முடியவில்லை, யாக்கோபோடும் கூடாரங்கள் தான். அப்பாவுக்கு என்ன தரிசனம், அது மகனுக்கு, மகனுக்கு என்ன தரிசனமோ பேரனுக்கு அதே அஸ்திபாரம். அவங்க அஸ்திபாரம் எல்லாம் சீயோனின் அஸ்திபாரம். அல்லேலூயா. சங்கீதம் 11:3. கொஞ்சம் நேரம் எனக்கு தாமதமானாலும் வாசிங்களேன். சங்கீதம் 11:3. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? If the foundations are destroyed, what can the righteous do? அஸ்திபாரம் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்களிலே ஒரு பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கெல்லாம் இருக்கும். ஏசாயா 28:16. விசுவாசிக்கிறவன் பதறான், உன் அஸ்திபாரம் பாடுகளை சகிக்க வேண்டும். அத்திமரம் துளிர் விடாமட்டாலும் நான் இரட்சகருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியை அழிக்கவே முடியாது. எல்லாம் இருக்கும் போதும் சந்தோஷம் இருக்கு, குறைவு இருக்கும் போதும் எனக்கு சந்தோஷம் இருக்கு. துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஓ என் அஸ்திவாரம் சரியா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவர் முறுமுறுக்கிறியே, ஒரு சின்ன வியாதிக்கு, சின்ன துன்பத்துக்கு, நல்ல சுகமாயிருக்கும் போது நீ ஆண்டவரோடு நன்றாக நடப்பது உண்மையானால், துன்ப வேளையிலும் நீ கர்த்தருடைய கரத்தை பிடித்து அவருக்கு பின்னாக நடந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. பாடுகளை சகிப்பது உன்னுடைய அஸ்திவாரம். நிந்தை, அவமானம், கண்ணீர், வருத்தம் எது வந்தாலும் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். விலையேறப்பெற்ற என் விசுவாசம் சோதிக்கப்படும் போது ஓ அது மகிமையாக மாறும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. உபதேசம் அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நிலைத்திருக்க காரணம் என்ன? ஆண்டவரை பின்தொடர்ந்து ஆராதிக்க காரணம் என்ன? கெட்ட பழக்கம் வராமல் இருக்க காரணம் என்ன? 10 கற்பனையை சொன்னாய், பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, பிறனுடையது இச்சிக்காதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, தகப்பனையும் தாயின் கனமண்ணு, அந்த பாதையிலே நீ நடத்தினாய். இப்பொழுது மனம் திரும்ப வைத்தாய், ஞானஸ்நானம் நடத்தாய், பரிசுத்தாவி பெற வைத்தாய், வேறு பிரிப்புகள் கொண்டு வந்தாய், ஜெபம் பண்ண வைத்தாய், உபதேசத்தினுடைய அஸ்திபாரத்துகள் நடத்தி விட்டாய். நீ இருக்கிறியா இல்லையா? அஸ்திபாரம் அழியாது. அல்லேலூயா. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பா ஜெபித்தார், நானும் ஜெபம் பண்றேன். எங்க அப்பா ஓப்பனைய தெருவில் பிரசங்கம் பண்ணுவாரப்பா. நான் இப்ப வேலையும் செய்து கொண்டே இவாஞ்சலிஸ்டா மாறிட்டேன் பிரதர். இல்ல பிரதர், நான் இவாஞ்சலிஸ்ட் வேலையும் செய்துட்டே இருக்கேன். என் மூத்த பையனை மிஷனரியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை துதிங்க. ஆண்டவரே, எங்க அஸ்திபாரத்தை பார்க்கிறோம். உபதேசம் அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும், அரை கச்சையாயிருக்க வேண்டும், தளர்ந்து போகக்கூடாது. கடந்த நாள் சென்னை பட்டணத்திலே இந்திய வரலாற்றிலே மகா பெரிய சாதனை. 15 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சென்னை பட்டணத்தில் உள்ள சாலை வழியாக செத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு வந்து பிழைக்க வேண்டும் என்று இன்னொரு மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகிற பிள்ளையினுடைய இதயத்தை திறந்து அந்த சாகர மனிதனுடைய இதயத்தை, செத்துப்போன மனிதனுடைய இதயத்தை வெகு வேகமாக மருத்துவர்கள் கொண்டு வந்து பொருத்தி சென்னை பட்டணத்தை அதிர வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 6-7 நிமிடங்களுக்குள்ளாக கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லும். இதையும் கூட மாத்தலாம் பிரதர். பின்னால தலையில அடிபட்டா, மூக்கு வலி, காது வலி, ரத்தம் வந்தா பேசிட்டே இருப்பாங்க, செத்து போவாங்க. உன் சிந்தனைகளை தூய்மைப்படுத்திக் கொண்டே இரு. இதைதான் பிசாசு காயப்படுத்த வருவான். சந்தேகங்கள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத தவறான மாம்ச எண்ணங்கள் பிசாசு கொண்டு வரும்போது சுத்திகரித்து எனக்கு தாரும், நிலைவரமான பரிசுத்தாவியனிடத்தில் புதுப்பியும். தவறான சிந்தனை எனக்கு வேண்டாம், தவறான ஆசை வேண்டாம், இச்சைக்குரிய பார்வை எனக்கு வேண்டாம், என்னை கரைப்படுத்துகிற சிந்தனை வேண்டாம். ஆண்டவரே என்னை கழுவும். நீ சொல்லி சொல்லி தோத்திரம் பண்ணு.
தலை காயப்பட்டா சரி பண்ண முடியாது பிரதர். தைலக்காரனுடைய தைலத்தை ஒரு செத்த ஈ நாரி போக பண்ணும். உன் சிந்தனையில் வருகிற ஒரு சின்ன ஆசை, சின்ன இச்சை, தவறான பேச்சு, தவறான செல்போன் தொடர்பு, அடிக்கடி பேசணும் போல இருக்கும், ஆசையா வரும், அந்த வீட்டுக்கே போகணும் போல இருக்கும், அவங்க பக்கத்துல உட்கார்ந்து விசாரிக்கணும் போல இருக்கும், கொண்டு போற சாப்பாடு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் உன் அஸ்திபாரமா இருக்குமானா உன்னை சரி பண்ண. ஆமென். என்ன எத்தனை பேர் அலையிலேயே சொல்ல போறீங்க? பாடுகளை சகிக்க உபதேசத்தினுடைய ஒழுங்கு இன்றைக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்பொழுது ஆண்டவர் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கான ஊனையும் கணுக்களையும் வகையிருக்கிற உடைய வார்த்தையாக உபதேசத்தாலே நான் கழுவப்படுகிறேன், என்னை கழுவும் ஆண்டவரே. அதை வெட்டி எடுத்து அந்த தேவையில்லாத சதை வளர்ச்சியை, எலும்பு வளர்ச்சியை, அந்த பகுதியை நீக்கி போடும். அதில் என்ன குடியிருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய அஸ்திபாரத்தில் இன்னொன்று உபதேசம் மட்டுமல்ல, நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய தியாகம் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். எதெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவி. ஆனால் மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். லௌகிக இன்பங்களை வெறுக்க ஆரம்பி, அனுபவிக்க வேண்டியவர்களை வெறுக்க ஆரம்பி, மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள், ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா. பவுல் சொல்லுவார் 1 கொரிந்தியர் 10:13, உலகத்தில் எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராதே. எல்லாம் அனுபவிக்கலாம், உடைகளை அனுபவிக்கலாம், பல வர்ணமான காரியங்களை எல்லாம் உன் சரீரத்தில் பூசலாம், பல நகைகளை எடுக்கலாம், அலங்காரமான ஜோடிப்புகள் பண்ணலாம், ஆனால் நான் என்னை தியாகத்தின் அஸ்திபாரத்திற்குள் வருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தியாகம் உன்னுடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். என்ன அஸ்திபாரம் போட்டியோ இல்லையோ, ஜெபம் என்கிற அஸ்திபாரத்தை நல்லா போடுறது ஃபவுண்டேஷன். நம்முடைய ஆண்டவர் ஊழியம் 3.5 ஆண்டு செய்தார். ஊழியத்தின் ஆரம்ப 40 நாள் உபவாசத்தோடு அஸ்திபாரத்தை முழங்காலில் ஆரம்பித்தார். அதிகாலை ஜெபிப்பார், இரவு முழுவதும் ஜெபிப்பார். மோசே அஸ்திபாரம் போட்டார். 40 நாள் சீனாய் பர்வதத்திலே ஜெபம். 6 லட்சம் பேரை நடத்தும் போது 40 நாள் எப்படி ஒதுக்க முடியும்? இதனால் கண்டுக்குட்டியே வரலாம். ஆனால் கானானின் யாத்திரையை அவர் இடையில் நிறுத்தினாலும் தன்னுடைய ஜனங்களை பங்கிட்டு தேசத்தை சொந்தமாக்குற ஆசீர்வாதத்துக்கு நடத்தினார். அல்லேலூயா. கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அஸ்திபாரத்தை பார். ஆண்டவரே, என் குடும்ப அஸ்திபாரம், என் ஆவிக்குரிய அஸ்திபாரம் எல்லாம் சரியா இருக்கணும். எங்கேயும் அஸ்திபாரத்தை கொண்டு போட்டுறாது பிரதர். எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அது ஆதி ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும், அது பலமாயிருக்க வேண்டும். சாலோமன் எங்கே அஸ்திபாரம் போட்டாரோ ஆலயம் தகர்க்கப்பட்டாலும் எஸ்ரா நாட்களிலே அந்த ராஜா கோரேஸ் சொல்லுவார், அவர் கடிதம் எழுதியிருப்பார். தரியு அந்த அஸ்திபார கடிதத்தை பார்க்கிறார். அந்த அஸ்திபார அமைப்பு ஆதியிலே, நான் இந்த சபையில அங்கமாய் இருக்கிறேன், எனக்கு எங்க வருமானம் இருந்தாலும் இந்த சர்ச்சுக்கு தான் வரணும். அல்லேலூயா. ஆமென். இதுல இன்னொரு பகுதி அங்க அனுப்ப இங்க அனுப்ப அதல்ல. இந்த அஸ்திபாரம் கொடுக்கிறதுல சரியான அஸ்திபாரம், எழும்பி ஊழியம் செய்கிறதுல சரியான அஸ்திபாரம், உன் வாழ்க்கையிலே ஊழியத்தில் அஸ்திபாரம், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் அஸ்திபாரம். அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதையே நீதிமான் என்ன செய்வான்? 11 மாடி கட்டடம் இழிந்து விழுந்து அதுல பல நூற்றுக்கணக்கான பேர் தங்களுக்கு புக் பண்ணி வச்சாங்களே, என்ன ஆயிற்று? இன்னைக்கு எவ்வளவு வேதனைப்படுவார்கள். உனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகாம, துர்பேர் உண்டாகாம, பரலோகம் வரையிலும் எங்கள் அஸ்திபாரம் சீயோனில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்றென்றைக்கும் அசையாதிருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்போம். இயேசு வருவார்.
அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நகரத்துக்காய் காத்திருந்து ஜெபித்து கொடுத்து ஊழியம் செய்து ஆண்டவருக்கு பரிசுத்த வாழ்க்கை செய்து குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்தின நாங்கள் இயேசுவோடு இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். உன் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான், வெந்து போனால். இன்றைக்கு இங்க இருக்கிற சிலருடைய அஸ்திபாரங்கள் மேல் சில சரியில்லாதது கட்டுறீங்க, நொறுக்கி போடுங்க. புதிய பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல்லாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அஸ்திபாரத்தை பரிசோதித்து பாருங்கள், வருகை மட்டிலும் காத்துக் கொள்ளுவார்.